2025 ஏற்றம் என்பது முழுக்க முழுக்க அமெரிக்க அதிபருடைய நடவடிக்கைகள். அவர் வந்து 25 ஜனவரி மாதம் பதவி ஏற்றதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக வரி விதிச்சு வர்றது, இந்த ட்ரேட் வார் வர்த்தக போருங்கிற மாதிரி ஒன்று வந்தது. ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் வந்து கண்டினியூஸாக, அதாவது எவ்ரி மந்த் தேர் வில் பி ஒன் நியூஸ், ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருந்தது. ஸோ இது ஒன்றும் அதுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ், ஒரு நெக்ஸ்ட் 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 லெவலுக்காக இதை கொண்டு போயிட்டாங்க. சரி, இப்போ இது ஒரு உக்ரைன் வார் ஆயிடுச்சு. இந்த அதாவது மார்க்கெட்ல வந்து சந்தையில பாத்தீங்கன்னா ஒரு காரணத்துக்கும் ஒரு விலை கொடுக்கப்படுகிறது. தங்கத்தினுடைய இப்போ $100 200 $500 ஏறுதுன்னா அந்த $500 இந்த காரணத்தை வச்சு ஒரு $500 ஏறுது. அடுத்த காரணம் வந்தது, அதுல இருந்து இன்னொரு $500 ஏறுது. ஒரு காரணமா வருது. சரி, இதெல்லாம் வந்து காசா போர் ஆயிடுச்சு, இதாயிடுச்சு, எல்லாத்துக்கும் விலை கொடுத்தாச்சு. சந்தையில இப்போ ட்ரம்ப்புக்கும் அவருடைய நடவடிக்கைகளுக்கும் நம்ம வந்து கோல்டுல பிரைஸ்டின் நம்ம சொல்றோம், அதுவும் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கப்புறம் என்ன நியூஸ் இருக்கு? இப்போ எல்லாமே வந்து இதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து தங்கம் விலை ஏறுமே தவிர, நம்ம வந்து ஒரு பக்கத்துல எதிர்மறை செய்திகள் வரும்போதெல்லாம் தங்கம் ஏறுது. அதே மாதிரியான ஒரு சாதகமான ஒரு செய்திகள் வரும்போது அதற்கான கரெக்ஷனும் அது பின்னாடி சேஸ் பண்ணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமான ஒரு எதிர்மறையான செய்திகள் என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. எல்லாமே ஆல்மோஸ்ட் மார்க்கெட்ல வந்து எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இதற்கான விலை மொத்தமும் கொடுத்தாச்சுன்னு தான் நான் நினைக்கிறேன். இனிமே வரும் காலங்களில் வந்து ஒரு சைட்வேஸ் ட்ரேட்ல நடக்கலாம். கொஞ்ச நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்படியே தான் ஒரு $100 ஏறுதுன்னு உடனே நம்ம என்ன நினைப்போம். இன்னொன்று, நம்முடைய மக்கள் மத்தியில் வந்து மறுபடியும் இந்த சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் என்ன நடக்குதுன்னா, இப்போ 12,000 ரூபாய்க்கு மேலே கோல்டு வந்து ஒரு 22 கேரட் தங்கம் போனதுக்கு அப்புறம் என்னப்பா டெய்லி ஏறுது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க எல்லாரும். என்னோட இது ஒரு மனசளவில் ஒரு தயக்கம் இருக்கும். வெயிட் பண்ண மாதிரியே தெரியல சார், கூட்டம் அழுச்சு சார் இருக்கு. ஆனா அப்படி இருக்கும்போது ஒரு 1000 ரூபாய் 11,000 ரூபாய் இல்லை 11,500ன்னு வரும்போது மக்களுக்கு என்ன தோணும்னா, நம்பிக்கை இன்னும் அதிகரிக்குது. என்னன்னாக்கா விலை குறைஞ்சு போச்சு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. எப்போ வருதுனாக்கா 10,000 இருக்கும்போது வரமாட்டேங்குது, 10,500 11,000 போகும்போது வெயிட் பண்ணுவாங்க. கொஞ்சம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த மாதம் பார்த்துக்கலான்னு. பட் இது எல்லாரும் ஒரு 3 மாதம் பார்க்குறாங்க, 6 மாதம் பார்க்குறாங்க. இல்லை இது நிற்கிற மாதிரி இல்லைன்னு சொல்ற மாதிரி தான் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கூட்டம் அலையும்போது அதுக்காக வாங்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஒரு கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா இது அப்படியே இன்னும் அதிகமாக தான் போகுது. என்னன்னாக்கா விலை குறைஞ்சு போச்சு, திஸ் இஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு பை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தில் பீப்புள் ஆர் கோயிங் ஃபார் ஒரு ரஷ் அதில் வருது. ஸோ இது கொஞ்ச நாளைக்கு தான் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இதே மாதிரியான ஒரு விலை குறைஞ்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்கி முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு திருப்பி அதுக்கு மறுபடியும் முதலீடு செய்வதற்கான பணம் வேணும் இல்லையா? ஸோ ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நிற்கும், திருப்பி ஒரு விலை குறைய வைப்பாங்க. ஏன்னா மறுபடியும் பையரை வர வைக்கிறதுனா ஒரே வழி வந்து விலை குறைச்சாதான் வர வைக்கும். கரெக்ட் சார், கரெக்ட். அதுதான் ரீசன். ஸோ இது வந்து ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். இதுக்கப்புறம் வந்து எனக்கு விலை ஏறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக தான் நான் பார்க்கிறேன்.